நீங்க சித்த வைத்தியரும் கூட. கண்டிப்பா. ஆ இப்ப நம்ம நெறைய நோய்களுக்கு நெறைய மருந்துகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தருடைய வாழ்நாள்ல அதிகப்படியான மருந்துகள் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. டெய்லியும் நீங்க இந்த ஒரு விஷயம் காலையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேப்லெட்ஸ்ங்கிறதே தேவைப்படாது. அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது மூலிகை, ஏதாவது மருந்து இருக்கா? நீங்க மூலிகை கிட்ட போவே கூடாது. ஏன்னா, மூலிகை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான அ மருத்துவம்ன்ற இப்ப நீங்க அலோபதியில எப்படி வந்து கெமிக்கலா குடுக்குறாங்களோ, ம். அதே மாரி இதுவும் ஒரு கெமிக்கல் தான். ஓகே. இதுவும் கெமிக்கல் பச்சை இலையில இருக்கு. ம். அந்த கெமிக்கலே உள்ள இல்லாம நம்ம ஒரு மருத்துவத்த குணம் பண்ணா, நீங்க முதல்ல மன ரீதியா நீங்க ட்ரெயின் ஆயிடணும். இப்ப ஓகே. உங்களுக்கு பிரச்சனைன்றது நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா, வயிறு ஏன் வலிக்குது? மோஷன் போகாம வலிக்குதா? இல்ல நான் தண்ணி குடிக்காதனால ம். எனக்கு வலிக்குதா? இல்ல நான் சரியா தூங்காதனால வலிக்குதான்னு நானே ரியலைஸ் பண்ணணும் முதல்ல. ம். நான் ரியலைஸ் பண்ணா தான் எனக்கு அது நோயா மாறாது. ஓகே. நான் எடுத்த உடனே நானே நோயா மாத்திட்டேன்னா, நான் மருத்துவர்கிட்ட போய் தான் ஆகணும். ம். அப்போ மருத்துவர் என்ன சொல்லுவாரு? "என்னப்பா உனக்கு பிரச்சனை? வயித்து வலிக்குது." அப்போ அந்த காலத்துலலாம் எப்படின்னா, ஒரு அ ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வராங்கன்னா, அவங்க கிட்ட 15, 20 நிமிஷம் பேசுவாங்க. ம். இப்ப அப்படிலாம் கிடையாது. "ஓ! வயித்து வலியா? இந்தா ஸ்ட்ரிப்ஸின கையில எழுதி இந்த மாத்திரைய போடு." ஓகே. அந்த மாத்திரை அவனுக்கு என்ன நோயின்னே அவனுக்கும் இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவருக்கும் தெரியாது. இவர் சொன்னத வச்சு அவருக்கு குடுத்துடுறாரு. ஆனா இன்னைக்கும் ஒரு சில மருத்துவர்கள் கேள்வி கேட்கிற மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ம். அந்த கேள்வி கேட்கிற மருத்துவர்கள் குறைஞ்சுட்டாங்க. ஓகே. அதனால நீங்க வந்து உங்களுக்கு நோய் வருது, நீங்க தற்காத்துக்கணும்னா, முதல்ல ஏன் வருதுன்னு நீங்களா அனலைஸ் பண்ணுங்க. ம். நைட்டு ரொம்ப சாப்பிட்டோமா? லேட் நைட் சாப்பிட்டோமா? ஏன் நமக்கு வயிறு வலிக்குது? இல்ல நமக்கு ஜீரணம் ஆகலையா? ஒரு 2 நாள் பட்னி போடுவோம். அதெல்லாம் நீங்களா ரியலைஸ் பண்ணா ஆரோக்கியமா வாழலாம். ஓகே. உங்க உடம்பு ஏத்துக்காத உணவுன்னு நெறைய இருக்கு. இப்ப எல்லாரும் கறி சாப்பிடுறாங்கன்றத நான் கறி சாப்பிட முடியாது. ம். என் உடம்பு ஏத்துக்காது. அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன். அப்படிதான் நீங்க அத ஒதுக்கணுமோ தவிர, நானு சைவம், நான் அசைவம், ம். எனக்கு வந்து ஃபுல்லா நானு காய்கறி தான் சாப்பிடுவேன். இல்ல நானு ஃபுல்லா அ ஓகே. இதுதான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஓகே. ஒரு சிலருக்கு காய்கறி ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு நான்வெஜ் ஒத்துக்காது. உங்க ம். உடம்ப நீங்க கவனிக்கணும்னா, நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. நமக்கு ஏன் நோய் வந்தது? போன வாரம் என்ன சாப்பிட்டோம்? நேத்து என்ன சாப்பிட்டோம்? ம். நம்ம உணவ கரெக்ட்டா சாப்பிட்டோம்னா, நோய் சுத்தமா வராது. மருத்துவத்துக்கிட்ட போக வேண்டியதே இல்ல. கண்டிப்பா.